ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஷின் என்னென்னா, இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றுறேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த துவரம்பருப்பு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த துவரம்பருப்பை என்ன பண்ணுறேன்னா, பறவைகளுக்கு அதுக்கெல்லாம் நான் போடுறதில்ல, அது போட்டாலும் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் வேஸ்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுக்காக துவரம்பருப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேஸ்ட்டு டப்பா, ஒரு காலி டப்பா அந்த மாதிரி டப்பாவில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள், ஒரு வியாழக்கிழமை பார்த்துட்டு துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சரிசி, அப்புறம் வெல்லம் அதெல்லாம் போட்டு நெய்வேத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு, ஏலக்காய் முந்திரி அதெல்லாம் போட்டு நெய்வேத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு சாமிக்கே படைச்சிருவேன். சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பசுமாடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வச்சுடுவேன். மாடு இங்கே நிறைய வரும் எங்கள் வீட்டு சைடில், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரசாதமும் வச்சுருவேன் நான். இப்படி தான் நான் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லோரும் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக தொழில் விருத்தியாகும். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகருக்கு வந்து இந்த துவரம்பருப்பு தீபம் வந்து ஏற்றலாம். ரொம்ப பலன் கிடைக்கும். ஏன்னா எனக்கு பலன் இருந்திருக்கு, அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நான் என்னோடய தொழிலில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் கிடச்சிருக்கு. எனக்கு எதுவுமே இல்லாமல், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து இந்த துவரம்பருப்பு தீபம் வந்து நிச்சயமாக எனக்கு கை கொடுத்தது. தேங்க்யூ. எல்லாருக்கும் முருகரோட அருள் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.